ஓகே. என்னுடைய ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியுதா? தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு ஆடியபிளா இருக்கு அப்படின்னா கோஹோஸ்ட்ல இருக்க லீடர்ஸ் அப்படியே வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. என் வாய்ஸ் டவர் இஷ்யூ. ஸோ மேபி உங்களுக்கு வாய்ஸ் கேட்கல, ஸோ இதுபடி ப்ராப்ளம் அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, ஒரு நிமிஷம் லீடர்ஸ். ஸோ என்னுடைய ஸ்க்ரீன் தெரியுதா? யாராவது ஒருத்தவங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் பிரதர், ஸ்க்ரீன் வந்து ஆடியபிளா இருக்கு. ஓகே. ஹாய் டீம், வெரி குட் மார்னிங். ஆல்சோ பயோ கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பி ஒரு செகண்ட் கொடுத்துறேன். ஹாய் டீம், வெரி குட் மார்னிங். திஸ் இஸ் சாய் குரல், பிஎஸ்சி நர்சிங் இன் பெரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, டிஃபார்ம் இன் டிவைன் ஃபாரஸ்ட் இன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். சப்ளிமெண்ட் ட்ரைனராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கில்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். இந்த ஒரு வெஸ்டீஜ் பிளாட்ஃபார்ம்ல நான் ஒரு சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர் லெவல்ல இருக்கேன். தென் நான் ஃபயர் டீம்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய பயோ. ஸோ அப்படியே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். தென் ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர். இந்த ப்ராப்ளம் நம்ம தினசரி ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பேஷண்ட் ஆல்சோ நம்மளுக்கு இருக்காங்க இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு வீட்லயும் லீடர்ஸ் நல்லா பாருங்க, ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா ஒரு சுகர் பேஷண்ட் இருப்பாங்க. ஸோ ஏன், எதனால அப்படின்றது தான் இந்த ஒரு மீட்டிங்ல வந்து நம்ம ஆராய போறோம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் ரீசன்காண்டி நம்ம அதுக்கான சப்ளிமெண்ட்ஸா இருக்கட்டும், ஸோ அதுக்கான இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், அது நம்ம எப்படி வந்து கியூர் பண்ணலாம், அது எப்படி நம்ம வந்து கரெக்டா வந்து கொண்டு போகலாம் அப்படின்றதுமே நம்ம இந்த ஒரு மீட்டிங்ல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ எல்லாருமே இன்ட்ரெஸ்டபிளா வந்து ஒர்க் பண்ணணும். இப்ப இன்ட்ரெஸ்டபிளா கவனம். தென் சுகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பர்டிகுலரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப மோஸ்ட் ஆஃப் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. 2025 கணக்கெடுப்புல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 40% மக்கள் சுகர் பேஷண்ட்னாலே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது கவர்மெண்டே வந்து அது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டுல மட்டும் நான் சொல்றேன். ஸோ கடந்த வருடத்தை விட 40 மடங்கு வந்து 38ல இருந்து 40 மடங்கு வந்து இந்த சுகர்னால பாதிப்புன்றது ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அதை நம்ம எப்படி தடுக்கலான்றதான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப நம்ம சுகர், ஓகேங்களா, இந்த சுகர்னா என்ன, நம்ம உடம்புல என்ன பிரச்சனைனால இந்த சுகர் வருது அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய பாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 6 லிட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளட்னால வந்து கனெக்டிவிட்டிவா இருக்கு இல்லைங்களா? பிளட் இல்லைன்னா உயிர் வாழ முடியுமா? இல்லையா? இல்ல. ஸோ பியூரான பிளட் இல்லைன்னா உயிர் வாழ முடியுமா? கரெக்டா கிடையாது இல்ல. ஸோ நம்ம அந்த பிளட்டை வந்து நம்ம சர்க்குலேட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் அதுல இருக்கக்கூடிய பிளட் செல்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அந்த பிளட் செல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரிலீஜியன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய குளுக்கோஸ். ஓகேங்களா? அந்த ஒரு குளுக்கோஸ் வந்து நம்மளுக்கு அதிகமா ஆனாலும் சரி, அது வந்து குறைஞ்சாலும் சரி, அதுக்கான ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ இருக்கும். சரிங்களா? இந்த குளுக்கோஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன விதமா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் எனர்ஜி. ஓகேங்களா? நம்ம பிளட் செல்ஸ்ல வந்து அந்த ஒரு குளுக்கோஸ் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால எனிபடி அது வந்து அது ஒத்துழைக்காம, சாரி, லீடர்ஸ் என் ஸ்கிரீன் தெரியுதா இப்போ? கோஹோஸ்ட் லீடர்ஸ் கிளியரா இருக்கு. கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. சோ அந்த பிளட் செல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கேட், ஓகேங்களா, அது ஓபன் ஆகல, அந்த 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 இடத்துக்கு அது ஓபன் ஆகல அப்படின்னா அந்த குளுக்கோஸ் என்ன ஆகும்னா நம்ம உடம்புக்குள்ளரே வந்து சர்க்குலேட் ஒரு குரூப்பை ஒரு கிரியேட் ஆக்கிடும். ஓகேங்களா? இது வந்து டயாபட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஓகேங்களா? தென் இந்த சுகர்னால இன்னொரு ப்ராப்ளமுமே இருக்கு. ஸோ நம்மளுடைய பிளட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்சுலின் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. சரிங்களா? அந்த இன்சுலின் குறைஞ்சாலும் சரி அதிகரிச்சாலும் சரி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா சுகர் ஆல்சோ வரும். சரிங்களா? சுகர் இன்சுலினை வந்து கரெக்டா வச்சுக்கணும். சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐப்போ கிளைமியா அண்ட் ஹைப்பர் கிளைமியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? லோ பிளட் லோ பிளட் குளுக்கோஸ். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து குளுக்கோஸோடைய அளவு கம்மியா இருக்கு அப்படின்னா அது வந்து சுகர் ஹைப்போகுலமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைப்பர் குலமியானா ஸோ நம்மளுக்கு வந்து அதிகப்படியான குளுக்கோஸ் நம்மளுடைய பிளட் செல்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுக்கு நடுவில் இருக்க கேட்டகரி தான் நார்மல் கேட்டகரி. அந்த கேட்டகரியில தான் மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே இருக்கணும். சரிங்களா? ஸோ குளுக்கோஸோடைய பிளட் லெவல் ஆல்சோ நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ எதனால வந்து நம்ம ஐ மீன் ஏதாவது இப்போ சுகர் வருது அப்படின்னா எதனால வருது அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தென் அது எதனால இப்போ எப்படி சொல்றது, ஒவ்வொரு விஷயமே இப்போ மேக்சிமமா பிளட்ல வந்து சர்க்குலேட் ஆகிறதுனால வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ தென் ஓ ஓ
ஓகே லீடர்ஸ், இந்த ஒரு ஸ்கிரீன் மட்டும் வரலையா? ஓகே, அந்த ஒரு ஸ்கிரீன் மட்டும் வரல. நான் அகைன் அது நான் ஷேர் பண்றேன். ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு சுகர் வந்துருச்சு. நம்ம என்னென்னலாம் பண்ணா அந்த சுகரை வந்து என்னென்ன நம்மளுக்கு ஒரு சிம்டம்ஸ் காட்டும் இல்லைங்களா? இப்போ மேபி உங்களுக்கு வந்து ஒரு சளி பிடிக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு சிம்டம்ஸ் ஆல்சோ இருக்கும். உங்களுக்கு ஃபீவர் வருது அப்படின்னா அதுக்கான சிம்டம்ஸ் ஆல்சோ இருக்கும். ஸோ நம்மளுக்கு சிம்டம்ஸ் வர சொல்லையே வந்து நம்ம போயிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ சீக்கிரமா வந்து அது கியூர் ஆயிடும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேன்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே அழிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ குறைவு. ஓகேங்களா? அதுவே நம்ம வளர விட்டோம் அப்படின்னா அதுக்கான ப்ராப்ளம்ஸ் அதிகம். ஓகேங்களா? அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்டம்ஸ், இந்த டயாபட்டிஸ்ல இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் ஆல்சோ இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்மளுக்கு வந்து அதிகப்படியா தாகம்ன்றது வந்து இருக்கும். சரிங்களா? தண்ணி தாகம் அடிக்கடி இருக்கும். அண்ட் உங்களுக்கு அடிக்கடி பசிச்சுட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வெயிட் லாஸ் ஆல்சோ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்கும். சரிங்களா? பார்வையில உங்களுக்கு குறைவு ஏற்படும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே டயர்டா, ஸோ எப்பயுமே வந்து சொங்கியா இருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல்னஸ் நம்மளுக்கு இருக்கும். அதுதான். ஓகேங்களா? அடுத்து நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம தூக்கம்ன்றத வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. நம்ம சம்படி ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ மேபி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துல இருப்போம். ஸோ அப்ப எல்லாமே வந்து நம்மளுடைய தூக்கத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஓகேங்களா? தென் நம்மளுடைய பிரைவேட் ஏரியாஸ் அண்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் அதுல இருக்கக்கூடிய இச்சிங்ஸா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்ஸ் வந்து உங்களுக்கு இதுல வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ சிம்டம்ஸ் ஆல்சோ தெரிஞ்சிருச்சா? ஸோ இந்த சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சுகர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ யூ கன்வெர்ட் டு டாக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப்லி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்படி போயிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாம நம்மளுடைய இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சுகர் வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கே சுகர் வந்துருச்சு அப்படின்னா ஒரு இடத்துல வந்து அடிப்படுது அப்படின்னாலே வந்து அது சரியாகிறதுக்கே நாட்கள் அதிகமா இருக்கும். சரிங்களா? இப்ப ஜஸ்ட் லைட்டா கீறல் ஏற்படுது அப்படின்னாலே வந்து அந்த சுகர் ரிலேட்டட்னால நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ வந்து இருக்கும். சரிங்களா? சோ அந்த காயம் ஏற்பட்டு ஆறதுக்கே பல காலம் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் சுகர். தென் நம்மளுடைய தேவையில்லாத ஸ்கின் அலர்ஜிஸ், தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் நம்ம ஸ்கிரீன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி இருந்தா யாருக்கு பிடிக்கும்? நீங்களே பாருங்க. அந்த ஸ்கிரீன்ல தெரியிற மாதிரி ஸ்கின் இருக்கு, நம்மளுக்கு அவ்வளவு இச்சிங்கா இருக்கு, அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம என்னங்க பண்ண முடியும்? ஸோ அந்த சுகரை ஓட்டி ஆகணும் இல்லையா? அதுதான் நம்ம பண்ணணும். ஓகே. ஸோ ஹை பிளட் சுகர் காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? நம்ம ஹை பிளட் சுகர் இருக்கு அப்படின்னா என்னென்னலாம் பாதிக்கும் அப்படின்னா உங்களுக்கு மூளையில ஸ்ட்ரோக் வர வைக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம ஹார்ட் அட்டாக், சிவியர் ஹார்ட் அட்டாக்ன்றது இருக்கும். அண்ட் தென் உங்களுடைய நம்மளுடைய யாருக்காவது தெரியுமா லேட்டஸ்ட் நம்மளுடைய இரண்டாவது இருதயம், அதாவது இரண்டாவது இதயம் எங்க இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? ஸோ லாஸ்ட் மீட்டிங்ஸ்ல கூட விஷ்ணு பிரதர் ஆல்சோ ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு பாதத்துக்கு மேல இருக்கு இல்லைங்களா? ஸோ முட்டிக்கும் கால் பாதத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இடம் தான் வந்து ரெண்டாவது இருதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆல்சோ வரும். ஸோ கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கண்ணுக்கு முன்னாடி கார்னியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து காட்டாராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு இடம் வந்து ப்ராப்ளம்க்கு உள்ளாக்கும். ஓகேங்களா? கண்ணுல 3 விதமான ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ இங்க குடுத்துருக்கேன். ஸோ தெரிஞ்சுக்காதவங்க அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுவும் இல்லாம மூட்டு வலி ஏற்படுறது, கிட்னி ஃபெயிலியர் ஆகுறது, நரம்பு தளர்ச்சி ஏற்படுறதுன்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஹை பிளட் சுகர்ஸ் ஆல்சோ இருக்கு. இது மட்டும் இல்லாம குழந்தையின்மை பிரச்சனையுமே இன்னைக்கு வந்து அந்த சுகர்னால வந்து இருக்கு. ஓகேங்களா? அதுவுமே ரிசர்ச் மூலியமா ஓகே. அகைன் ஒன்ஸ் கால் வந்துருச்சு. ஸோ என் ஸ்கிரீன் இப்ப கிளியரா? லிடர்ஸ் கிளியரா இருக்கு சார். கிளியரா இருக்கு பிரதர். ஓகே. ஸோ இப்போ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு கிளியர் பண்றதுக்கா இருக்கட்டும், நியூராலஜிக்கலா இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த சுகர் ப்ராப்ளம்ன்றது இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எல்லா வியாதியும் கூடவே அட்டனன்ஸ் போட்டு கூடயே வந்துடும். சரிங்களா? அப்ப அந்த சுகரை விரட்டணும் இல்லைங்களா? ஓகே. ஸோ நம்மளுக்கு அதுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், அதாவது நம்மளுக்கு இதெல்லாமே வந்து கம்மிங்ல வந்து நம்ம வெஸ்டீஜ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ சுகருக்கா இருக்கட்டும் சரி, டயாபட்டிஸ்கா இருக்கட்டும் சரி நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகேங்களா? இது எடுத்துக்கிறது மூலியமா ஏகப்பட்ட ரிசல்ட்ஸ், எக்கச்சக்கமான ரிசல்ட்ஸ் ஆல்சோ நம்ம டெலிகிராம் சேனல்ஸ்ல இருக்கு. ஸோ பார்க்காதங்க போய் பாருங்க. தென் யூடியூப்லயுமே இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ஸ் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு. அண்ட் தென் நம்மளுக்கு வந்து அது கியூர் பண்ணுதுன்றது உண்மையானது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு சுகர் இருக்கு, டயாபட்டிஸ் இருக்கு அப்படின்னா நீம் கேப்சூல் வந்து எடுத்துக்கலாம். ஸோ யாருக்காவது ப்ராடக்ட் நாலேஜ் எடுக்கணும் அப்படின்னா நோட் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ லிசன் பண்ணுங்க சரிங்களா. ஸோ நீம் எடுத்துக்கலாம். நீம் கேப்சூல் வந்து ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கணும். ஐ மீன் 2 வேளைன்றது எடுத்துக்கணும் ஓகேங்களா. காலையில 1, நைட்டு 1 ஓகேங்களா. ஸோ காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1, நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1. இது வந்து நீம் கேப்சூல் வந்து எடுத்துக்கணும். அண்ட் குளுக்கோ ஹெல்த் எடுத்துக்கணும். இதுவுமே வந்து ஆஃப்டர் ஃபுட் தான் வந்து எடுத்துக்கணும். இதுவுமே காலையில 1, நைட்டு 1 சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கணும். அண்ட் ஸ்டிபியா நம்ம நார்மலாவே வந்து காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா சுகர் யூஸ் பண்றதுக்கு பதிலா வந்து இதை யூஸ் பண்ணலாம். இதுல வந்து துளசி வந்து அந்த இனிப்பு துளசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட்டை வச்சு இதை வந்து மெயின்டைன் பண்ணி தயாரிச்சிருக்காங்க. இதனால வந்து உங்களுக்கு சுகர்ல எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்னே சொல்லலாம். அண்ட் ஃபிளாக்ஸ் ஆயில் ஓகேங்களா. இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஃபுட் நீங்க வந்து 3 வேலையுமே எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ காலையில, மதியானம், நைட்டுன்னு சொல்லிட்டு இந்த 3 வேலையுமே எடுத்துக்கலாம். சுகர் இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அவங்க எல்லாருக்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. தென் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இதை வாங்கி ட்ரை பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம மெட்ஃபார்மின் ஹைட்ரோகுளோரைடுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து வெளியே டேப்லெட் கிடைக்கும். அதுவுமே வந்து நம்ம கண்டினியூவா எடுத்துக்கணும். ஏன் அதை நான் எடுத்துக்க சொல்றேன் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து வெஸ்டீஜ் வந்து ஒரு துணை உணவு தான் சரிங்களா. ஸோ அதையும் இதையும் சேர்த்து எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுக்கலாம். ஸோ அதுவுமே மோஸ்ட் ஆஃப் ட்ரை அவுட் பண்ணுங்க. ஓகே தென் போயிடலாமா. ஓகே ஸோ இப்போ டைப் 1 ஓகேங்களா. ரிசல்ட்ஸ் ஃப்ரம் த ஓகேங்களா. இப்போ உங்களுடைய கணையம் இருக்கு இல்லைங்களா. கணையம் எல்லாருக்கும் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ நம்மளுடைய வயிற்று இருக்கு இல்லைங்களா, குடல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு ரேஷன் தான். ஸோ அந்த இடத்துல தான் வந்து இன்சுலின் வந்து நம்மளுக்கு வந்து சுரக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு இடத்துல ஐ மீன் இந்த ஒரு கணையத்துல தான் வந்து நிறைய எப்படி சொல்றது, கணையம் இல்லைன்னா உயிர் வாழவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலரான ஒரு பார்ட்னே சொல்லலாம். ஸோ அங்க இடத்துல வந்து நம்மளுக்கு நிறைய டயபெட்டிஸ்ன்றது அங்க உருவாகும் சரிங்களா. அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ உங்களுடைய செல் இருக்குல்ல, இப்ப உடம்பு இருக்கு அப்படின்னா இங்க லட்சக்கணக்கான செல், ஆயிரக்கணக்கான செல் கூடுனது தான் ஒரு உடம்பு இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு செல்லுக்கு வந்து இன்சுலின் வந்து ஏத்துக்கல அப்படின்னா, ப்ராப்பரா வந்து எடுத்துக்கல அப்படின்னா உங்களுக்கு டயாபெட்டிஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாம ஒன் செகண்ட். ஓகே ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட்ஸ் ஆல்சோ வந்து கம்மி பண்ணிக்கிறது நல்லது ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம பிரெக்னன்ட் லேடிஸ் ஆல்சோ வித்தவுட் ப்ரீவியஸ் ஹிஸ்டரி ஆஃப் டயாபெட்டிஸ் ஓகேங்களா. புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ கேக் எடுத்துக்கலாமா, ஆப்பிள் எடுத்துக்கலாமா ஓகேங்களா. கையிலே கொடுத்துருக்காங்க பாருங்க. எது எடுத்துக்கிட்டா உங்க டயாபெட்டிஸை வந்து குறைக்கலாம், எது எடுத்துக்கிட்டா சுகரை குறைக்கலாம் அப்படின்றத நீங்க யோசிங்க. தென் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா. நான் ஆரம்பத்துல சொன்னதுதான். ஸோ உங்களுடைய அதாவது ஒரு செகண்ட் லீடர்ஸ். ஓகே ஸோ எமர்ஜென்சியான மேனேஜ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ மெடிக்கல் ரிலேட்டடா உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்சுலின் ப்ராப்ளம்ஸை வந்து கியூர் பண்ணிக்கலாம். தென் எமர்ஜென்சி கிவ் குளுக்கோஸ் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா. அண்ட் ஸ்மால் அமௌண்ட் அன்லக்கி டு காஸ் சைனிஃபை ஹார்ம் ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து நம்ம கையில் எடுக்கலாம். தென் இதுலையுமே இல்லாமல் லைஃப் ஸ்டைல்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தது அண்ட் குட் நியூட்ரிஷன் அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ், டயட் கண்ட்ரோல் அண்ட் மெயின்டைன் பிளட் ப்ரெஷர் ஓகேங்களா. உங்களுடைய நியூட்ரிஷனாக ஃபுட் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க, டயட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. அண்ட் மெடிகேஷன்ஸ் அதாவது மெடிசன் திங்ஸ் ஆல்சோ மெட்ஃபார்மின் ஹைட்ரோகுளோரைடா இருக்கட்டும், தென் அதுக்கு இருக்கக்கூடிய டேப்லெட்ஸ் நம்ம வெஸ்டீஜில் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே எடுத்துக்கலாம். அண்ட் சர்ஜரி ரிலேட்டடாகவுமே இது வந்து நம்ம இந்த டயபெட்டிஸ் வந்து குறைக்கலாம். அண்ட் பேங்க்ரியாஸ் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் அண்ட் வெயிட் லாஸ் சர்ஜரின்னு சொல்லிட்டு இந்த 3 சர்ஜரி மூலியமா நம்மள வந்து கிட்னி சுகரை வந்து கட்டுப்படுத்தலாம் ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாம என்னுடைய டாக்கை இப்ப நான் முடிச்சுக்கிறேன். தென் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று நான் ஷேர் பண்றேன். ஸோ அதை பாருங்க. ஸோ கோஹோஸ்ட்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிடுங்க, ஏன்னா காப்பி ரைட்ஸ் விழும். ஓகே நான் அப்படியே வந்து நான் வீடியோவுமே ஷேர் பண்றேன். கோஹோஸ்ட்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் வீடியோ வந்து ஆஃப் பண்ணிடுங்க. சாரி ரெக்கார்ட்